ஓகே, ஃபார்மாலிட்டிலாம் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் போன வீடியோவில் நானும் கார்த்திக் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நான் அப்படியே போகிற போக்கில் வந்து எண்டில், இந்த வீடியோவோட எண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சீரிஸ் வந்து நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு வெப்சீரிஸ் வந்து டார்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு, அப்படியா, நான் அந்த வெப்சீரிஸ் பார்த்ததே இல்லை, உண்மையிலேயே அதான் பெஸ்ட்டா அப்படின்னு. நான் பார்க்குறதே கொஞ்சம் கம்மியான வெப்சீரிஸரா, அதில் டார்க்கு தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து அப்படியா, ஸோ அப்போ நீ என்னென்னலாம் வெப்சீரிஸ்லாம் பார்த்தா அதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு, முடிஞ்சால் நீ உனக்கு பிடிச்ச வெப்சீரிஸை பற்றிலாம் வந்து ஒரு தனியாக ஒரு அதை வச்சு ஒரு சீரீஸ் நீ போடு அப்படின்னு சொன்னான். எனக்கும் அந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதில் நடுவில் இந்த மாதிரி ஃபில்லர் வீடியோஸ் வந்து ரொம்ப அவசியம். ஸோ என்ன தான் ஃபில்லர் வீடியோஸாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, நமக்கு பேசுகிறதுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஐடியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த கல்ட்டு சினிமான்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 எபிசோடோட அப்படியே நிற்கிது. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இந்த சீரீஸ்லேருந்து நமக்கு நம்ம நம்ம சேனல்லேருந்து இந்த சீரீஸில் நிறையா வீடியோ வரப்போகுது. நான் பார்த்த எனக்கு பிடிச்ச வெப்சீரிஸை பற்றி நான் பேச போகிறேன் இந்த செக்மெண்ட்டில். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச வெப்சீரிஸஸ்லாம் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணியோ இல்லை அனலைஸ் பண்ணியோ வந்து நான் வீடியோ பண்ணல. பிடிச்ச விஷயத்தெல்லாம் பற்றி நிறையா பேசுவேன். பட் ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சீரீஸ் தான். லைக் எனக்கு பிடிச்ச வெப்சீரிஸ்லாம் இந்த மாதிரி இப்படி ஒரு சீரீஸ் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு செக்மெண்ட்டு தான் அந்த செக்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து நான் ஒரு வெப்சீரிஸ் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துருக்கணும்னோ இல்லை டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு சீனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச சீரீஸை பற்றியும் பேசுவேன், பாதியில் போயிட்டுருக்க சீரீஸை பற்றியும் பேசுவேன். சும்மா ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் எபிசோடு போயிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்களும் பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டு தான் அது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அனாலிசிஸ் வீடியோ கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த வெப் சீரிஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, எனக்கு ஆப்வியஸாக டார்க் ரொம்ப பிடிக்குன்றதால டார்க்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டார்க்லேயே ஆரம்பிப்போம், ஏன் நீங்கள் டார்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டார்க்கை பற்றி நல்லா தெளிவாக பேசி போடலான்னு ஐடியா இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நான் ஆக்சுவலாக முந்தா நேற்று தான் வந்து ஒரு சீரீஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன், புதுசாக ஒன்று. அது நேற்றே பார்த்து முடிச்சுட்டேன். 2 சீசன் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சீரீஸ் தான் அது. 2 சீசனில் முடிஞ்சுச்சு. நேற்று முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு இதை பற்றி உடனே பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு இந்த சீரீஸில் சீரீஸ்க்கு நான் பேர் வைக்கலன்னோம். என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? அது நான் எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த டைமில் என்ன மூடு இருக்கோ அதை நான் போட்டுக்குவேன். அந்த பேரில் இனிமேல் நிறையா எபிசோடு வரும். இது நான் நேற்று பார்த்து முடித்தேன். ஸோ இதை பற்றி அந்த சூட்டோட உடனே பேசுனா நல்ல தாட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த சீரீஸ் பேர் என்னென்னா தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சும்மா நைட்டு வந்து சரி ஏதாவது பார்க்கலாம், படம் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு போய், நான் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது அப்படியே ஆரம்பிச்சுட்டா அப்படியே தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காக ஏதாவது போய் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மேங்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பட் அப்படியே போய் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு சும்மா நார்மலாக சடனாக ரெக்கமெண்ட் ஆகும்ல இதில் ஹோம் ஃபீல்டில், அப்படி இந்த சீரீஸ் இருந்துச்சு. நான் அப்படி ஒரு டைட்டிலில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு சீரீஸ் யார் பேசியும் நான் கேட்டது கிடையாது. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே டைட்டிலு, என்னது இது அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால இந்த குவர்க்கின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஹியூமரான அந்த ஜோனில் இருந்துச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, லைக்
இது இது வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து ஒரு புதஞ்சு கடந்த ஒரு ஜெம்மை வந்து நம்ம தோண்டி எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த சீரியஸை பற்றி யாரும் பெருசாக பேசியோ எதுவும் இப்போ எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு முக்கியமான சீரீஸுக்கும் வந்து ஒரு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பானுங்க. அவனுங்க அதுக்குன்னே தனி குரூப் ஆரம்பித்து இந்த வெப் சீரிஸோட ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு குரூப்பே இருக்கும். அந்த குரூப்பில் வந்து அதை பற்றி அந்த கேரக்டர்ஸை பற்றின அனாலிசிஸ் அப்படிலாம் போட்டுட்ருப்பானுங்க. பட் இந்த வெப் சீரிஸை நான் அப்படி யாரும் ரெக்கமெண்ட் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாவோ நான் பார்த்ததே கிடையாது. இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஏதாவது இந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் இருக்கும். அதில் வந்து நிறையா நமக்கு தெரியாத வெப் சீரிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி போஸ்ட்டில் கூட நான் இதெல்லாம் இந்த சீரீஸ் நான் பார்த்ததே கிடையாது. இதை நான் ஃபுல் சீரீஸ் வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 16 எபிசோடு 2 சீசன் தான். ஒரு ஒரு எபிசோடு வந்து ஆவரேஜாக 20 நிமிஷம் வருது. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு நாளில். ஸோ இதை நான் பார்த்து முடித்த உடனே வந்து இது வந்து இல்லை இப்படி இருக்கக்கூடாது, நம்ம நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்துச்சு. ஸோ அந்த தாட்டு தான் மெயினாக இந்த வீடியோ. ஏன் இந்த டைட்டில் அப்படின்றது வந்து லைக் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டிலாக நான் பார்த்தேன். பிகாஸ் தங்களினுடைய உலகத்தோட முடிவுன்னு நம்பக்கூடிய நினைக்கக்கூடிய தங்களோட உலகம் வந்து முடிஞ்சிருச்சு, அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த எட்ஜில் இருக்குது, அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழ்க்கை எப்படி போனால் நான் என்ன தோணுதோ நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகக்கூடிய 2 கேரக்டர்ஸை பற்றின கதைன்றதால இந்த டைட்டில் வந்து மிகவும் சூட்டபுளாக இருந்துச்சு. 2 கேரக்டர்ஸ் ஜேம்ஸ் அப்புறம் ஆலிசா அப்படின்னு சொல்லி 2 கதாபாத்திரங்கள். கதை என்னென்னா வந்து ஜேம்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு சைல்டுஹுட் ட்ராமா இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லலை. பட் அந்த சைல்டுஹுட் ட்ராமா வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ப்ளஸ் சிங்கிள் பேரண்ட்டால் வளர்க்கப்படுற ஒரு கதாபாத்திரம். அவனோட உலகம் ரொம்ப சின்னது, மென்டலி டிஸ்டர்ப்டான மென்டலி இல்லான ஒரு கேரக்டர். அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போதே சீரீஸோட ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிற விதமே ஐ எம் ஜேம்ஸ் அண்ட் ஐ எம் அ சைக்கோபாத் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறான் கதையவே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம். ஸோ அப்படி ஒரு மென்டலி இல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து அவன் வந்து சின்னதாக அவனுக்கு வந்து அந்த அந்த சைக்கோபாத்தோட ஒரு என்ன சொல்கிறது டெண்டன்சிஸ்லாம் இருக்குது. அவன் வந்து குட்டி குட்டி விலங்குகளை, பட்டர்ஃப்ளைஸை, பூச்சிகளை கொலை பண்ணிகிட்டு இருக்கான். சுற்றி கொலை பண்ணி அதை கலெக்ட் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து சடனாக வந்து அவனுக்கு எனக்கு பெருசாக எதையாவது கொலை பண்ணணும்னு தோணுது அப்படின்ற ஒரு முடிவில் வந்து யோசிக்கும்போது நம்ம ஹீரோயின் ஆலிசாவை வந்து அவன் பார்க்குறான். ஸோ இவளை கொலை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சடனாக தோணுது. ஸோ இவளை கொலை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவள் கூட நெருக்கமாக பழகுனா தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளை லவ் பண்ணுற மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவன் நடித்து பழக ஆரம்பிக்கிறான். ஸோ பழக ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அவளை கொலை பண்ணுறதுக்கான பிளான்ஸை வந்து அவன் போடுறான். இதில் சைட் பை சைடு ஆலிசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அவளும் வந்து ஜேம்ஸ் அளவுக்கு வந்து அந்த சைக்கோபாத்திக் டெண்டன்சிஸ் இல்லாட்டியும் அவளும் வந்து ஒரு மென்டலி இல் ஸ்டேட்டில் தான் இருக்கா. அவளோட உலகமும் ரொம்ப சின்ன உலகம் தான். பிகாஸ் ஆஃப் ஹர் என்ன சொல்கிறது ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியர், அவளோட ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள், அந்த ஒரு இஷ்யூஸில் நம்ம புறக்கணிக்கப்படுறோம், நம்ம வந்து என்ன சொல்கிறது இக்னோர் பண்ணப்படுறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வாழக்கூடிய வந்து ஒரு கேரக்டர். ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ட்டே வந்து ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் இருக்குது. எல்லாருமே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவன் மட்டும் பால்கனியில் அப்படியே தனியாக ஒரு நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஆப்டாக வந்து அவன் மனநிலையை பதிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவளுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா ஜேம்ஸ் மாதிரி இவனை மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி லைஃப்பில் ஒரு இதே இல்லை, இவனை லவ் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும்னு லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி 2 பேரும் வந்து ஆலிசா மெயினாக முடிவு பண்ணுறா, டேய் இந்த இது செட் ஆகாது. ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து அவங்க வீட்டில் நடந்துருது. அவள் அதை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம்
டேய் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ்கிட்ட வந்து சொல்கிறா. ஜேம்ஸுக்கு வந்து இவளை கொலை பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ வந்து இவளே கூப்பிட்றா, அவளை கூப்பிட்டு போய் நம்ம கொலை பண்ணிடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி 2 கேரக்டர்ஸ்க்கும் 17 வயசு. ஸோ மெச்சூரிட்டி இல்லாத கேரக்டர்ஸ் தான். ஸோ இவளை கூப்பிட்டு போய் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அவன். அவங்கிட்ட வந்து ஆலிஸா சொல்கிறா, டேய் நம்ம கிளம்பிடலாம், உங்கள் அப்பா காரை திருடிட்டு வந்துடு, நம்ம கிளம்பிடலாம், ஊரை விட்டு போயிடலான்னொடனே இவனுக்கு தோதா போச்சுன்னு சொல்லி முடிவு எடுத்து கிளம்புறாங்க 2 பேரும். ஸோ அப்படி போகிற வழியில் அவளை கொலை பண்ணணுன்னு போனவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போகிற வழியில் வந்து அவன் மேலே காதலில் விழுகிறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்துச்சுன்னு நகரக்கூடிய இந்த சீரீஸ் தான் வந்து தி எண்ட் ஆஃப் த ஃபக்கிங் வேர்ல்ட். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஐடியாவை வந்து இந்த சீரீஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு பிளாட் அண்ட் ரொம்ப எமோஷ்னலான பிளாட்டும் கூட. நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை கொலை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நார்மலாக ஏதோ இன்றைக்கி நாளைக்கு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்ற மாதிரி அவன் முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஒரு பிளாட் அது. அதை வந்து அட் த சேம் டைம் அதுக்குள்ளே எவ்வளோ அழுத்தமான எமோஷன்ஸ் இருக்கும். அப்படி கொலை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவன் எண்டில் அவளை லவ்வில் விழுந்துடுறான் அவன் மேலே அப்படிங்கிறது வந்து ரொம்ப எமோஷனலான பிளாட். பட் இந்த பிளாட்டை எடுத்துகிட்டு இந்த சீரீஸோட ரைட்டர்ஸ் அதை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த சீரீஸோட ஹைலைட். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீன் இந்த கதை நகர்ற விதம் எப்படின்னா வந்து ஹியூமரஸாக தான் நகருது. அதை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. குவர்க்கி ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. அப்படியாப்பட்ட டச்சு தான் வந்து மூடு தான் வந்து இந்த சீரீஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிது. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுது த்ரூ அவுட் த எண்ட். ஸோ அது நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப எமோஷ்னலான டீப்பான டார்க்கான வந்து ஒரு ஒரு பிளாட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் வந்து எடிட் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எடிட்டிங்குன்றதை தாண்டி ரைட்டிங்லேருந்தே அந்த மாதிரியான எடிட்ஸ் வந்து எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய தாட்ஸ் வந்து வந்துருச்சுன்னு நான் நினச்சேன். பிகாஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி கதையை சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று சொல்லிட்டு அடுத்து ஆலிஸாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்படி ஒன்று வர்றதா இருக்கட்டும், அதே ஈவெண்ட்டை வந்து முன்னாடி காமிச்சிட்டு கொஞ்சம் பின்னாடி காமிச்சிட்டு லைட்டாக அந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகிறப்போ மட்டும் ஒரு டீஸ் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் கதைக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. அண்டு மிக முக்கியமாக வந்து இந்த த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து 2 மெயின் கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு 2 பேருமே ரியல் பேர் தெரில. நான் வந்து சில கேரக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த கேரக்டராகவே மனசில் பதிஞ்சிருவாங்களே, நான் அவங்க பேர் என்னன்னுலாம் நான் பார்க்க கூட ட்ரை பண்ணல. நான் அப்படியே வீடியோ போட்டேன். பிகாஸ் நான் அவனை ஜேம்ஸாக தான் பார்த்தேன், அவளை ஆலிஸாவாக தான் நான் பார்த்தேன். அப்படி தான் எனக்கு மனசுலேயே அவங்க பதியப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி பதிஞ்சிட்டாங்கனாலே வந்து லைக் அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை கையில் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களோட நான் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு திருச்சிற்றம்பலம் சோபனா அப்படின்னு நம்மளோ ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அவங்களோட கெமிஸ்ட்ரியே வந்து அந்த நான் கெமிஸ்ட்ரி பிட்வீன் தம் தான். ஸோ அந்த நான் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த சீரீஸில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா லைக் மியூசிக் த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து அந்த கையாளப்பட்ட விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. லைக் மியூசிக்னால் வந்து இந்த சீன் சோகம் அப்படின்னு சோகம் மியூசிக் போட்டு அண்டர்லைன் பண்ணி கட்டுறது, இந்த சீன் காமெடி போகிற டொயிங் காமெடி அண்டர்லைன் பண்ணி கட்டுறது அப்படின்ற ஒரு வேலை மட்டும் மியூசிக்காக நான் பார்க்கல. ஏன்னா அண்டர்லைன் பண்ணுறது மியூசிக் டைரக்டரோட வேலையே கிடையாது. ஒரு ஒரு மியூசிஷியனாக வந்து ஒரு சீனுக்கு வந்து வேறு ஒரு டைமென்ஷனை வந்து ஆடியன்ஸ்க்கு கடத்துறது தான் நல்ல வேலைன்னு நான் பார்க்குறேன். லைக் அது வந்து நீங்கள் நிறைய கிளாசிக் ஃபிலிம்ஸை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் படங்களே வந்து நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். அந்த மாதிரியான அவர் ராஜா சார்ட்டியாக இருக்கட்டும், ரகுமான் சார்ட்டியாக இருக்கட்டும், அவர் வந்து எப்படி மியூசிக்கை வந்து வாங்குறாரு ஒரு சீனுக்குன்ற அப்ரோச்சை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சும்மாடியே சோக சீன்றா சோகமாக மியூசிக் போடு அண்டர்லைன் பண்ணி காட்டுன்ற அப்ரோச் வந்து நிறைய இடங்கள்ல இருக்காது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த சீரீஸில் வந்து தொடர்ந்து மியூசிக் செஞ்சிருச்சு. அண்ட் மியூசிக்ன்றதை தாண்டி பாடல்களை அந்த சீரீஸ் முழுவதும் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, மற்ற பாடல்களை இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமிங்க்கு வர்ற சாங்ஸ்லாம், அந்த சுச்சுவேஷனுக்கு வர்ற சாங்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக கன்வே பண்ணுது. சில இடங்களில் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக வருது சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சில இடங்களில் அப்படியே ஆப்டாக சூட் ஆகிற மாதிரி அந்த மூடை வந்து அப்படியே பம்ப் பண்ணுற மாதிரி அதுக்கும் பயன்படுது. சில இடங்களில் அந்த அதில் இருக்க காமிக் நேச்சரை வந்து காமெடியை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரசிக்கும்படி இருந்துச்சு. இந்த டைட்டிலை ஒவ்வொரு எபிசோடின் தொடக்கத்தில் நீங்கள் போடும்போதே பார்த்தீங்கன்னா லைக் இப்படி இருக்கும், இப்படி ஸ்லாண்டிங்காக தான் வருது, இப்படி இருக்காது, லைக் நேராக இருக்காது. அதுவே ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. அந்த அந்த டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் பிகாஸ் இப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் இப்படி இருக்கிறது வந்து பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு அழகு இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ 2 இம்பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸை பற்றின ஒரு கதைன்றனால இதுக்கு வந்து இந்த டச் ரொம்ப சூட்டபுளாகவும் அழகாகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் போஸ்ட் கிரெடிட்ஸில் ரைட்டர்ஸோட பேர், கிரியேட்டர்ஸோட பேர், ஷோரன்னர்ஸோட பேர் இதெல்லாம் வரும்போது கூட இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் வருது. ஸோ அந்த டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நரேட்டிவில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிராமட்டிக்கலாகவே அதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நான் கவனிச்சேன். என்னென்னா வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் வச்சு நகர்த்தக்கூடிய கதைகள், ஒரு நரேட்டர் தனியாக இருந்து அதாவது கதையில் வரக்கூடிய கதாபாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையை பற்றி நரேட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம கதையை கொண்டு போகும்போது அந்த மாதிரி இதில் எந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி வந்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து நரேட்டரும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நரேட் பண்ணுவாங்க, உள்ள சீனும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நடக்கும். லைக் ஸோ அது லைக் கைண்ட் ஆஃப் அ வாய்ஸ் ஓவர் மாதிரி, அந்த அந்த சூழ்நிலைக்கான மைண்ட் வாய்ஸ் மாதிரி. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கில்லர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபின்ச்சரோட லாஸ்ட் ஃபிலிம் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு அசாசனை பற்றின ஒரு கதை. அவன் என்ன அந்த டைமில் என்ன நினைக்கிறான், ஐயோ இப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. யூ அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் சொன்னேன், அதுவும் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த ஜோ கோல்டுபெர்க்ன்ற கேரக்டர் வந்து பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு, மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது பற்றின ஒரு இதாக போகும். அவன் பேசும்போது பேசுவான், மைண்டில் வந்து ஒன்று நினச்சிட்டு இருப்பான். ஸோ வாய்ஸ் ஓவராகவும் போகும், அவன் பேசவும் செய்வான். ஸோ ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். ஆனால் இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன் போயிட்டுருக்கு, அது ப்ரெசன்ட் டென்ஸில் போயிட்டுருக்கு, நரேட் பண்ணப்படுறது பாஸ்ட் டென்ஸில் நரேட் பண்ணப்பட்டுருக்கும். ஸோ அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லைக் இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியான ஒரு டோனில் தான் வந்து நரேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உண்மையிலே எது ப்ரெசன்ட் அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் வந்து சொல்லாமல் வச்சுருந்ததே வந்து ரொம்ப அந்த டச்சே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக வந்து இதில் எனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே லைக் ஃபஸ்ட்டு சீசன் பாதி போயிட்டுருக்கு. அப்போது வந்து அந்த ஜேம்ஸுன்ற கேரக்டர் கதாபாத்திரம் வந்து அவளை அது வரைக்கும் கொலை பண்ணணும், அந்த முந்தின நாள் வரைக்கும் அவளை கொலை பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருப்பான். ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமாக ட்ராமட்டிக்காக ஒன்று நடந்துடும். அது நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவன் வந்து ஆலிஸ் அவனை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருவான். அவள் போயிட்டா அப்படிங்கிறத அவன் உணர ஆரம்பிப்பான். அப்போ தான் வந்து அவனுக்கு தோணும், நம்ம அவளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவனுக்கு தோண வரும். ஸோ அது வரைக்கும் அவளை கொலை பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன், இவளை நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு அவனுக்கு புரியும் போது தான், நம்ம இவளை லவ் பண்ணியிருக்கோண்டா அப்படிங்கிறதே அவனுக்கு புரிய வரும். ஸோ அப்படி அவன் உணர்கிற தருணம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அவன் வாய்ஸ் ஓவரில் அவன் வசனமாக சொல்லும்போது த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டுருந்துச்சு. அந்த தருணத்தில் அவன் சொல்லக்கூடிய வசனம் என்னென்னா,
ஐ நெவர் நியூ சைலன்ஸ் இஸ் திஸ் மச் லவ், இட் இஸ் டெஃபனிங் அப்படின்னு சொல்லுவான். லைக் அமைதி வந்து இவ்வளோ சத்தமானதுன்னு எனக்கு தெரியாது, என் என்னை வந்து செவிடாக்குது அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அவன் அந்த வசனம் சொல்லும்போதும் பின்னாடி வர்ற மியூசிக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வசனங்கள் த்ரூ அவுட் த சீரிஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அண்டு வேறு இன்னொரு தருணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தருணமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சீசனோட எண்டிங். அது அந்த லாஸ்ட் எபிசோடு அது அது ஒரு மாதிரி அப்படியே அந்த லீடு கொடுத்து ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப ட்ராமட்டிக்காக போகும். எல்லாமே அந்த நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் ஓகே, இந்த இடத்துல தான் அவனுங்க இப்படி ஒன்று நடக்க போகுது, எல்லாம் வரப்போகிறானுங்க, இதெல்லாம் நடக்க போகுது, ஏதோ ட்ராமட்டிக்காக பெருசாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் ஒன்று நடக்குது, செம்ம ட்ராமட்டிக்காக ஒன்று நடக்குது. பயங்கர என்ன சொல்கிறது, அந்த அது வரைக்கும் வந்து என்னதான் இந்த கதை வந்து அந்த லவ்வை பற்றின ஒரு கதையாக இருந்தாலும் அது வரைக்கும் அந்த சீரிஸ் வந்து காமெடி ஹியூமர் அந்த ஒரு ஜோன்லேயே தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கும். லவ்வை வந்து நம்ம பார்ப்போம், அவங்க கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இருந்தாலுமே வந்து லவ் அப்படின்ற ஒரு ஜோனை வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே போயிட்டுருக்கும். லைட்டாக லவ்வுக்கான வந்து கிளிம்ஸை மட்டும் காட்டி காட்டி நம்மளை டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஒரு முழுமையான ஒரு லவ் வெளிப்படுற ஒரு இடம் வருது. கிட்டத்தட்ட ஒரு ஷேக்ஸ்பியரியன் ப்ளே மாதிரி அந்த மாதிரியான ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு ஒரு மொமெண்ட் ஒன்று நடக்குது, ஒரு லவ் மூமெண்ட் ஒன்று நடக்குது. ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு ஒரு எண்டு நடக்குது. அந்த அந்த ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து ஒரு இப்படி ஒரு ட்ராஜடி, அந்த ட்ராஜடியோட ஒரு 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 சேட் அந்த அந்த ஒரு ஒரு லவ் எண்டிங் நம்ம யோசிப்போம்ல, அப்படி ஒன்று நடக்குது. ரொம்ப அந்த பொய்ட்டிக்காக ஒன்று நடக்குது. செம்மையாக முடிஞ்சுச்சு. அந்த அந்த எபிசோடு முடிகிறப்ப எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சீசன் 2 அப்படியே அப்படியே தொடர்ந்து பார்க்கணுன்னே எனக்கு தோணல. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த எண்டு கொஞ்சம் எனக்குள்ளே ரெசனேட் ஆகட்டும்ன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப டிஸ்டர்பிங் கிடையாது, ஆனால் சேடு. அட் த சேம் டைம் ரொம்ப அப்படியே சோகம் அப்படியும் கிடையாது. ரொம்ப அழகாக கையாளப்பட்டிருந்துச்சு அந்த இது. என்ன சொல்கிறது, சினிமேட்டிக் பீக்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்படி ஒரு எண்டு கொடுத்துட்டு உடனே நம்ம செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சரி அடுத்து என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த 2 பேரை தான் நம்ம அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ப்ரொட்டாகனிஸ்டாக. ஸோ செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே பார்ப்போம். அந்த இடத்துல ரைட்டர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 3வது கதாபாத்திரம் கதை ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணுது, நரேட் பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு வந்து எடுத்தோன்னே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அந்த கதையும் சுவாரஸ்யமாக என்னை இழுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, லைக் யோசிச்சு பார்த்தேன், த்ரூ தி சீரீஸு இந்த ரைட்டர்ஸ் எவ்வளோ மெனக்கிட்டு ஒரு ஆடியன்ஸை நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து சப்வர்ட் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கு உண்மையாகவும் இருந்திருக்காங்க. லைக் சூட்டபுளாக எது சம்மந்தமே நம்ம ட்விஸ்ட் வைக்கிறேன்னு எதுவும் பண்ணாமல் கரெக்டாக கதையோட முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த செகண்ட் சீசனோட ஃபஸ்ட் எபிசோடு ஃபுல்லாகவே அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் தான் போகும். அண்டு நம்ம கேரக்டர்ஸ் எப்போ வரானுங்க திரும்ப அப்படின்ற பாயிண்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ஜேம்ஸ் எப்போ திரும்ப என்ட்ரி ஆகிறான் அப்படின்ற பாயிண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நமக்கு அந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கேரக்டர்ஸை மிஸ் பண்ணுவோன்ற ஒரு அடுத்து நம்ம பார்க்க மாட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலை வந்துருச்சுனாலே அது அந்த சீரீஸ் நல்ல சீரீஸ்னு அர்த்தம். ஸோ அந்த இது வந்து அந்த ஃபீல் எனக்கு இந்த சீரீஸில் வந்துச்சு. ரொம்ப மனித மனநிலைகளை வந்து இது ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்துச்சு. நம்ம ஒருத்தனை நேற்று வந்து நல்லவனாக பார்ப்போம், நாளைக்கே வந்து அவன் கெட்டவனாடி இவன் என்னடா இப்படி இருக்கான்னு தோணும். ஒருத்தன் வாழ்க்கை பூரா கெட்டவனாகவே பார்த்துருப்போம், சடனாக அப்புறம் தான் அவன் அருமையாக புரியும் ஒரு பாயிண்டில். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி சூழ்நிலை பொறுத்து டைம் பொறுத்து மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக இந்த சீரீஸ் பதிவு பண்ணியிருந்துச்சு. குறிப்பாக ஜேம்ஸ் வந்து அவங்க அப்பாவை அவன் எப்போ புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் செகண்ட் சீசனில் தான் அவன் புரிஞ்சுக்கிறான். சீசன் 1 ஃபுல்லாக புரிஞ்சுக்கல. அந்த அந்த ஒரு இது வந்து அகைன் நான் சொன்னேன், சடனாக ஒரு பாயிண்டில்
நான் இவ்வளோ நாளாக கெட்டவரான்னு நினச்சேன், இந்த பாயிண்ட்டில் இருப்பார் எமோஷனலாக, எங்கள் அப்பா வந்து இப்படி ஒன்று பண்ணிட்டாரு, நான் அவர் வந்து நான் அந்த கட்டி பிடிச்சி அழுகுறேன், அந்த ஜோனுக்குலாம் இந்த படம் இந்த சீரிஸ் போகவே கிடையாது. ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக் ஹைக்கு கொண்டு போய் பாரு அவங்க அப்பா இது பண்ணிட்டாரு, அவன் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அழுகுறான், அந்த ஜோனுக்கே போகல. இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை, ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்க வேண்டிய தருணத்தை ரொம்ப எளிமையாக ஒரு குவர்க்கியாக ஒரு காமெடியாக கடந்து போகுது செகண்ட் சீசனோட ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப ட்ராமாட்டிக் இது வச்சு நம்மளை மேனிப்புலேட் பண்ணி வந்து அந்த அந்த எமோஷனலை உணர வைக்கல இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் என்ன பண்ணுது, ஜேம்ஸ் எப்படி மனநிலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறானோ, அதே மாதிரி ஆஸ் அன் ஆடியன்ஸாகவும் நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேம்ஸ் மாதிரியே அந்த இந்த சுச்சுவேஷன் ஒவ்வொரு ஈவெண்ட்டு வந்து ரீவீலாக பெர்ஸ்பெக்டிவ் மாற 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் வந்து அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எழுதப்பட்ட ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வர சீக்வன்ஸில் அவங்க அப்பா வந்து சந்தோஷப்படுவார். ஏய் என் பையன் ஏதோ அப்நார்மலாக ஏதோ ஒரு பையன் நான் நினச்சிட்டு இருந்தேன், அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான், ஒரு இதாகவே இருந்தான், எப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஆலிஸா கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து செதறலாக இருக்கும். ஜேம்ஸ் எப்படி அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிற தருணம் அந்த சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சோ, அதேமாதிரி ஆலிஸாவும் அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிற தருணம் செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அவங்க வந்து நான் எந்த கேரக்டர்னு சொல்லலை, அது கொஞ்சம் ரொம்ப ஸ்பாய்லருமே ஆயிரும். ஸோ அந்த கேரக்டரை மீட் பண்ணி அவங்க கூடயே இவர் தான் வந்து நம்ம மேலே பாசம் வச்சுருக்காருன்னு சுற்றிக்கிட்டு இருப்பா, நம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒன்று ட்ராமேட்டிக்காக அந்த நான் சொன்ன ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட் எபிசோடில் நடக்கும், எல்லாமே ரீவீல் ஆக வரும். அந்த இதில் தான் வந்து அவங்க அம்மாவை அவளுக்கு புரிய வரும், ஓ அப்படின்னு. அதில் அவள் கொடுக்குற ரியாக்ஷன், அந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றிலும் வந்து உலகம் ஃபுல்லாக வெவ்வேறு விதமான மனிதர்கள், வெவ்வேறு விதமான மனநிலைகளோட, வெவ்வேறு விதமான பிரச்சனைகளோட, வெவ்வேறு விதமான தேவைகளோட, வெவ்வேறு விதமான ஆசைகளோட சுற்றிட்டு இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க அப்படின்றத போகிற போக்கில் இந்த சீரீஸை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு சும்மா ஒரு 6 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸு கூட ரொம்ப அழகாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்டுருந்துச்சு கதாபாத்திரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல வந்து ஆலிஸா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸு. அவள் வந்து திருட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு துணி கடையில் அவளுக்கு துணி தேவைப்படும், ரொம்ப அவசியமாக திருட வேண்டிய சூழ்நிலை வந்து அவள் திருடிட்டு போவா, செக்யூரிட்டிகிட்ட மாட்டிக்குவா. மாட்டின உடனே அவன் வந்து தனியாக ரூமில் கூப்பிட்டு போய் அவளை செக் பண்ணுவான், நீ திருடினு எனக்கு தெரியும் காமி அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வச்சு இது பண்ணும்போது, எல்லாரையும் மாதிரியும் நம்ம நினைக்கிறது போல் வந்து லைக் நம்ம ஆக்சுவலாக என்ன நினைப்போம், ஓகே கிட்ட அவன் தப்பாக நடக்க போகிறான் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் அதுவும் நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே தான் அவளும் கேட்பா அவன்கிட்ட, இதுக்கு தானே நீ அப்படின்னு. அவன் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் அவ்வளோ அழகாகவும் டிக்னிட்டியோடவும் அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டுருந்துச்சு. அவள் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். அது நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஸோ சீரீஸில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது வந்து அப்படி ஒரு இதில் மாட்டிட்டு அந்த ஹோல் சீக்வன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் திருட போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்றது. அதில் வந்து ஒரு மாதிரி காமெடியாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சீரியஸாக போய் அச்சோ என்னடா மாட்டிக்கிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு போய் அப்புறம் ஹியூமராக போய் அப்புறம் நம்மளை யோசிக்க வச்சு கொஞ்சம் அந்த 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 செக்யூரிட்டி மேலே பெரிய அன்பே வர்ற அளவுக்கு பண்ண வச்சுரும். பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பி காமெடியிலே முடியும் அந்த சீக்வன்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். லைக் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்னா, அந்த ஆலிஸான்ற கேரக்டர் வந்து ஒரு மென்டலி இல்லானது, யார் எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்து பேசுகிற ஒரு கேரக்டரு. என்ன பேசணும் அவளுக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு அவள் பேசுவாள், கெட்ட வார்த்தையாக பேசுவாள்.
ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஒரு இதாக வந்து எனக்கு இது வேணும் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பான கேரக்டர் தோன்றதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் அவளோட வல்னரபிலிட்டியை அவள் காட்ட மறுத்துக்கிட்டே இருக்கான்றத தொடர்ந்து அந்த இது பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அவள் மனசுக்குள்ளே ஒன்று நினப்பா, ஆனால் வெளியே பேசும்போது தைரியமாக இருக்கிற மாதிரி பேசுவாள். அந்த இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அவள் உண்மையிலேயே எவ்வளோ வல்னரபிள்ன்றத பாயிண்ட் வந்து அந்த சீக்வன்ஸில் ரீவீல் ஆகிருக்கும். அவன்கிட்ட மாட்டிட்டு அவள் பயப்படுற தருணம் வந்து அவளோட வல்னரபிலிட்டி காட்டும். அது இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு இவனால அவளுக்கு ஒரு நல்ல மனசே இல்லை, இவள் வந்து ரொம்ப சுயநலவாதி நம்ம யோசிச்சுட்டு இருக்க தருணத்தையும் அதை மாற்றி விடும். ஏன்னா வந்து அவன் வந்து அந்த செக்யூரிட்டி அவகிட்ட விசாரிச்சுட்டு இருப்பான். நீ எங்கேருந்து வர, என்ன இது, உன் பேர் என்ன, வயசு என்னன்னுலாம் விசாரிச்சுட்டு இருப்பான். விசாரிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவனுக்கு வாக்கி டாக்கியில் வந்து இது வரும். நான் கடைக்கு ஒரு ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் கடைக்கு வந்து என் பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், என் பொண்ணு காண போயிட்டா, எங்கேன்னு தெரியல, சீக்கிரம் வாங்கணுன்னே அந்த பதட்டத்தில் அவன் அங்கே போயிடுவான். போய் அங்கே தான் இருக்கும். இவன் வந்து சரி இவன் போயிட்டானேன்னு சொல்லி இவன் தப்பிச்சு அந்த கடையை விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போனதுக்கப்புறம் சரி நமக்கு என்னென்னா நம்ம மறந்துடும், அந்த சீக்வன்ஸையும் மறந்துட்டா வெளியே தப்பிச்சுட்டா, அடுத்து என்ன நடக்குது, இவள் போய் ஜேம்ஸை பார்க்குறாளா இல்லையான்றதெல்லாம் நம்ம மைண்ட் இருக்குது. போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அந்த தொலைச்சி போன குழந்தை அங்கே நின்றுட்டுருக்கும். இவன் அங்கே அந்த குழந்தைய பார்த்துடுச்சே அப்படின்ட்டு என்னதான் அந்த கடையிலேருந்து அவள் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருந்தாலும் அந்த குழந்தைய திரும்ப விடுறதுக்காக திரும்ப அந்த கடைக்கு அவள் போவாள். அந்த இடம் வந்து அவளோட மனநிலையை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம அது வரைக்கும் வந்து இவள் ரொம்ப சுயநலவாதி, இவளை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த இடத்துல இவளுக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்கே, அவள் மற்ற சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்கக்கூடிய கேரக்டர் தானே அப்படின்றது அந்த தருணத்தில் நமக்கு ரீவீல் ஆகும். அண்ட் இது நான் சொல்கிறதுக்கு ரொம்ப எமோஷனலான சீக்வன்ஸ் மாதிரி இருக்கலாம், அந்த குழந்தைய அவள் திரும்ப விட வரா அப்படின்றதெல்லாம். பட் அதை ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அதில் போனதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு அவன் சொல்லுவான், அவன் வந்து அந்த அவள் சாப்பிட்றதுக்கு அவள் ரொம்ப பசியிலையும் இருப்பாள், சாப்பிட்ற அந்த ரஸ்க்கு வச்சுருப்பான், அந்த ஃபுல் பாக்கெட்டை கொடுத்துட்டு சரிப்போ இப்படி எடுத்துக்கோ, இனிமேல் திருடாது போ அப்படின்வான். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ நான் பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த சீரீஸு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிட்டேன், எல்லாம் பேசிட்டேன். இருந்தாலுமே எனக்கு இன்னும் சில சீன்ஸ்லாம் வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லி இன்னும் அதை இது பண்ணணுன்லாம் எனக்கு தோணுது. அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ட்ராமாட்டிக்கான ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே அதான். அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளான சீக்வன்ஸ் தான். நம்ம யோசிக்கிறோம், இந்த விஷயம் தான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். அது எப்படி நடக்க போகுதுன்ற விதம் கூட நம்ம ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் இது எல்லாமே ப்ரெடிக்டபுளாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடந்தாலும் அதை ப்ரெசன்ட் பண்ண விதத்தில், ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதத்தில் வந்து ரொம்ப அழகாக ரசிக்கும்படி இருந்துச்சு. ரொம்ப அழகாக, அழகுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு உண்மையான சீக்வன்ஸ் அது. பட் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு த்ரூ அவுட் தி சீரீஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டை த்ரூ அவுட் தி சீரீஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த சீரீஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதோட ஹியூமர் தன்மை தான். அதுதான் எடுத்தோன்னே நம்மளை கனெக்ட் பண்ணும் இந்த சீரீஸில். இதுதான் வந்து நான் பேசணும்னா பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னா, அடல்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு எதுவும் சீரீஸை வந்து நான் பார்த்து அதை பற்றி பேசணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக பார்க்க ட்ரை பண்ணி அதை பற்றி பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மற்ற வேறு பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் நான் பார்க்க ட்ரை பண்ணி அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். ஏற்கனவே பார்த்துருந்தேனாலும் அதை பற்றி பேச ரெடியாக இருக்கேன். அடுத்த எபிசோட் டார்க்கை பற்றி தான் போட போகிறேன். ப்ரிட்டி மச் அதுக்கு கண்டென்ட் இருக்குது.
அதை தாண்டி நீங்கள் எந்த வெப் சீரிஸ் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அதை பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி பார்த்து பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ.